சூர்யா பல வருடங்களாக ஒரு தியேட்டர் ஹிட்டுக்கு போராடி வருகிறார் என்றே சொல்லலாம். இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்ராஜ் என்ற நம்பிக்கை இயக்குனருடன் கைகோர்க்க ரெட்ரோ திரைப்படமானது அந்த நம்பிக்கையை காப்பாற்றி சூர்யாவுக்கு கம்பேக் கொடுத்ததா என்று பார்க்கலாம். சூர்யா முதல் காட்சியிலேயே தன்னுடைய அப்பாவை பறிகொடுத்து நிற்க அவரை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோஜு ஜார்ஜ் மனைவி. இந்த விபத்துக்கு பிறகு சூர்யா சிரிப்பு சந்தோஷம் என்பதையே மறந்து விடுகின்றார். என்னதான் ஜோஜு ஜார்ஜை சூர்யா அப்பாவாக பார்த்தாலும் அவரோ ஒரு அடியாளாகத்தான் பார்க்கின்றார். அவரை வைத்து பல நாசமான வேலைகளை பார்க்கின்றார். அதே நேரத்தில் சூர்யாவுக்கு பூஜா மீது காதல் வர அடிதடி எல்லாத்தையும் விட்டு திருமண வாழ்க்கையில் நுழைய முயல்கிறார் சூர்யா. ஆனால் அப்பா தனக்கு கொடுத்த கடைசி வேலையொன்றை சூர்யா செய்யாமல் அதை மறைத்து வைக்கின்றார். இதனால் கோபமான ஜோஜு ஜார்ஜ் பூஜாவை கொன்றால் தான் நீ அதை செய்வாய் என கொல்ல வந்த போது ஜோஜு ஜார்ஜ் கையை சூர்யா வெட்டுகின்றார். இதனால் பூஜா கோபத்துடன் அந்தமான் செல்கிறார். சூர்யா சிறை செல்கின்றார். பிறகு தன்னுடைய காதலி இருக்குமிடம் தெரிந்து சூர்யா அங்கு செல்ல அதே நேரத்தில் ஜோஜு ஜார்ஜ் குரூப் மற்றும் சிலர் சூர்யாவை துரத்தி வந்து பிறகு என்ன ஆனது என்பதே இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதையாக இருக்கின்றது. கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர் என்பதாலேயே தளபதி படத்தில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி இருப்பார் போல. ஏனென்றால் கிருஷ்ணர் கதையொன்றை இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். படத்தில் நிறைய மெட்டபார் குவிந்துள்ளது. வேலச்சோட பிறக்கிற சூர்யா அடித்தடி சண்டை என ரத்த வெள்ளத்தில் மூழ்க அந்த வெள்ளத்தின் அணையாக பூஜாவின் காதல் சூர்யாவுக்கு கிடைக்குது. அந்த காதல் அவரை எங்கு கொண்டு செல்கிறது என்பதை லவ், நகைப்பு, சுத்தம், கல்ட், டியோன், தம்மம் என்ற 6 பாகமாக காட்டியிருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். சூர்யா கண்டிப்பாக ஒரு நடிகராக இந்த படத்துல கம்பேக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பா படத்தின் ஆரம்பத்தில் வார திருமண மண்டபத்தில் வார சிங்கிள் ஷாட் சீனுக்கே கொடுத்த காசு தகும் என்பது போல மிரட்டியுள்ளது அந்த படக்குழுவின் உழைப்பு. திரைப்படத்துல பூஜா அத்தனை அழகாக உள்ளார். அழகு மட்டுமல்லாம நடிக்கவும் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். சூர்யா பூஜா ஜோடி படம் முழுக்கவுமே ரசிகர்களுக்கு செம ரீட் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த திரைப்படத்துல அந்தமான் சென்று மக்களை மீட்க கடவுள் வருவார் என்ற நிலையில அந்த கடவுளாக சூர்யா வருவது, அரசன் எனப்படும் அரக்கர்களை அவர் கொல்ல போவது, அதை கதையாக கனெக்ட் செய்த விதம் அத்தனையும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் சுவாரஸ்யம் இருந்ததா என்றால் கொஞ்சம் கேள்விக்குறி என்றே சொல்லலாம். சிரிக்கவே சிரிக்காத சூர்யா இடைவெளியில் சிரிக்கின்ற போது நிமிர்ந்து உட்கார வைத்து 2ஆம் பாதையில் ஆங்காங்கே மட்டும் நிமிர வைக்கின்றது காட்சிகள். ஒரு கட்டத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற போது இது என்ன 1000ல் ஒருவன் மாதிரியே இருக்கே என தோன்றுவதை தடுக்கவும் முடியவில்லை. சூர்யா பூஜாவை தாண்டி ஜோஜு ஜார்ஜ் நடிப்பில் அருமை என்று சொல்லலாம். மேலும் நாசர், பிரகாஷ் ராஜ் போன்ற பிரபல நடிகர்கள் எல்லாம் ஏதோ வந்து செல்கின்றன என்பது போலத்தான் உள்ளது. ஜெயராம் சிரிப்பு டாக்டராக கொஞ்சம் ஸ்கோர் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். கருணாகரன் எல்லாம் ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் கம்பெனி ஆர்டிஸ்ட் என்பதால் பிரேமில் வெறுமனே நிற்க வைத்துள்ளார். படம் காதல், சண்டை, யுத்தம் இதை நோக்கியே சென்றிருந்தாலும் கூட சுவாரஸ்யம் இருந்திருக்கும் போல என்ன தோன்றும். டெக்னிக்கலாக படம் மிகவும் வலுவாக உள்ளது என்று சொல்லலாம். ஒளிப்பதிவு, அந்தமான், அதோட அந்த சண்டைக்களம் என காட்டிய விதம் மிகவுமே நன்றாக இருந்தது என்று சொல்லலாம். படத்தின் மற்றொரு ஹீரோவாக சந்தோஷ் நாராயணன் இசையில மிரட்டி இருக்கிறார் என்று சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கின்ற போது ரெட்ரோ திரைப்படம் ஒரு நடிகராக சூர்யாவுக்கு கம்பேக் கொடுத்திருக்குது என்று சொல்லலாம். ஒரு முழு படமாக சூர்யா கார்த்திக் சுப்ராஜுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். 12 நாட்களை பாக்ஸ் ஆபீஸில் கடந்திருக்கின்ற இந்த ரெட்ரோ திரைப்படம் உலகளவில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படம் 12 நாட்களில் உலகளவில் 96 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வசூல் எதிர்பார்த்ததை விட குறைவானது என்று திரை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.